தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த கிரிஷ் சோடங்கர் 35 தொகுதிகள் வேண்டுமென அடம் பிடித்தார். ஒரு வழியாக 28 தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. இருந்தாலும் இந்த விவகாரத்தில் கிரிஷ் சோடங்கருக்கும் செல்வ பெருந்தகைக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. இதற்கிடையே 28 தொகுதிகள் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதில் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற பேச்சுவார்த்தைகள் காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் நடந்திருக்கிறது. அப்போது கூடுதல் தொகுதிகளை கேட்டதால் திமுக தோல்வியடைய வாய்ப்புள்ள தொகுதிகளை நமக்கு தள்ளிவிடலாம், எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளர்கள் திமுகவின் அமைச்சர்கள் பலமாக இருக்கிறார்கள், அதிமுக நிர்வாகிகள் பலவீனமாக இருக்கும் தொகுதிகளில் நாம் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம், எனவே திமுக கொடுக்கும் தொகுதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே தனியாக சர்வே நடத்திய கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளின் பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பட்டியலை வைத்துதான் கிரிஷ் சோடங்கர் பேச்சுவார்த்தையை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் செல்வ பெருந்தகை திமுக கொடுக்கும் தொகுதிகளில் போட்டியிடலாம் என கூறியிருக்கும் நிலையில் இருதரப்பிலும் மோதல் வெடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முக்கிய தலைவர்கள் பலரும் தங்கள் ஆதரவாளர்களுக்கு சீட்டு கேட்டு செல்வ பெருந்தகையை நெருங்கி வருகின்றனர். இதனால் கிரிஷ் சோடங்கர் தான் கூட்டணி குறித்து முடிவெடுக்க வேண்டும் என பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த பஞ்சாயத்து டெல்லி வரை சென்றதாகவும் சொல்லப்படுகிறது.